நாங்கள் எப்படி பணம் கொடுத்தோமோ அந்த பணம் எங்களுக்கு திரும்பி வர வேண்டும். அந்த நிலம் கொடுப்பதில் உங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் அதிகமாக உள்ளது. பணமாக கொடுத்தோம், பணமாக வேண்டும். நம்ம ஏல நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல்ட் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு. இந்த கூட்டம் அதாவது நியோமக்ஸில் லட்சக்கணக்கான பணம், அதில் நாங்கள் எல்லோருமே ஒன்று கூடி பணம் வேண்டும் என்பவர்கள் மட்டுமே நாங்கள் மாவட்ட வாரியாக பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நாங்கள் பணம் வேண்டும். இப்போது ரீசெண்டாக என்னென்னா இடம் வேண்டுமா பணம் வேண்டுமான்னு வந்திருக்கு. அந்த கான்செப்டுக்கு நாங்கள் வரல. நாங்கள் எப்படி பணம் கொடுத்தோமோ அந்த பணம் எங்களுக்கு திரும்பி வர வேண்டும். எங்களது பணம் அவர்கள் இடமாக வாங்கி அது இன்று 5-10 மடங்காக வளர்ந்துள்ளது. அதே சமயத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாதாந்திர இன்சென்டிவ் அதனுடைய முதிர்வு தொகை கிடைக்கவில்லை. ஆகையால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றாவது எங்களுடைய போட்ட பணத்தை திரும்ப வேண்டும். இதை வாங்குவதே எங்களது நோக்கம். அதற்காக நாடு முழுவதும் மாவட்ட வாரியான பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மாவட்ட வாரியாக பணம் வேண்டும் என்று கான்செப்ட் உள்ளவர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். எல்லா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் நகரங்களில் இருந்து வந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதில் குறிப்பாக போலீஸ் தமிழக பொருளாதார குற்றவியலில் புகார் கொடுத்தவர்கள் மாவட்ட ரீதியாக தமிழகம் எங்கும் என்று இதில் கலந்து கொண்டனர். பணமாக கொடுத்த பணமாக வேண்டும். அவர்கள் கொடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தை நாடுவோம். நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த பணத்தை பெற முயற்சி மேற்கொண்டுள்ளோம். நியோமக்ஸில் தமிழகம் இன்னும் பல லட்சக்கணக்கான பேர் நம்பி முதலீடு செய்தனர். ஆனால் அவர்களுடைய தவறான போக்கால் நீதிமன்றம் சென்றுவிட்டனர். இப்போது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. எல்லோரும் ஒன்று கூடக்கூடாது என்பதற்காக நியோமக்ஸின் மேல்மட்ட நிர்வாகிகள் சில தந்திரங்கள் செய்து பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டத்துக்கு புறம்பான சில வழிவகைகளை அவர்களுடைய சட்டம் தெரியாத அப்பாவி முதலீட்டாளர்களை திசை திருப்புகின்றனர். ஆகையால் ஒன்றுபடவில்லை. நாங்கள் இப்போது ஒன்று கூடுவதற்கு முயற்சி செய்கிறோம். அதிகாரப்பூர்வமாக எப்படி என்றால் பாதிக்கப்பட்டவர்களும் கம்பெனியும் அதாவது புகார் தெரிவித்து விட்டார்கள் என்றால் அது அவர்களுக்கு 5A செட்டில்மெண்ட் வரும். புகார் தெரிவித்தவர்களுக்கு மட்டும். கம்பெனி அடுத்து புகார் யார்கிட்ட செய்தாங்க? EOW. அடுத்து தமிழகத்தின் சார்பில் அரசு துறை சார்பில் DRO சார். அவர்கள் 3 பேரும் அமர்ந்திருக்க பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து நடைபெற வேண்டும். அதாவது DRO சார், EOW கம்பெனி அவர்களுக்கு முன்னால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து வாக்குமூலம் வாங்கி அதில் அவர்கள் கையெழுத்திட வேண்டும். யார் பாதிக்கப்பட்டவர் கையெழுத்திட, கம்பெனி கையெழுத்திட, என் முன்னால் இவர் கையெழுத்திட்டார் என்று DRO சார் போட வேண்டும். இதுதான் 5A செட்டில்மெண்ட் எங்களுக்கு தெரிந்தவரை. ஆனால் அது இப்போது நடைபெறுகின்றதா என்று எங்களுக்கு தெரியாது. பணம் கிடைப்பதற்காக சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை அணுகி அதை விரைவுபடுத்தவும் நாங்கள் குழுக்கள் அமைக்கிறோம். நீதித்துறையும் சரி,
முதலில் முதலீட்டாளர்கள் கம்பெனியை நம்பி பணம் கொடுத்தார்கள். ஆனால் கம்பெனி ஏமாற்றிவிட்டது. நீதிமன்றம் சென்ற பொழுது நீதிமன்றம் புகார் கொடுக்க கால அவகாசம் கொடுத்தனர். அதில் பொருளாதார குற்றவியல் போலீசார் அதை பத்திரிகைகளில் விளம்பரம் செய்தனர். ஆனால் புகார் கொடுத்தது சுமார் 8000 பேர் மட்டுமே. முதலில் முதலீட்டாளர்கள் நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும். அடுத்ததாக அரசின் ஒரு விங்கான EOW போலீசாரின் விளம்பரத்தை மதிக்க வேண்டும். அடுத்து தமிழக அரசின் பிரதிநிதியாக உள்ள DROவை மதிக்க வேண்டும். இதுதான் சட்டம். இந்த 8000 பேர் மதித்து கொடுத்துருக்காங்க. மற்றவர்களை கம்பெனி தான் தருவதாக சொல்லி அவர்கள் தருவார்களா இல்லையா என்பது தெரியாது. அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். அது அவர்கள் முடிவில் நாம் தலையிட முடியாது. இந்த குழுவிலே சுமார் 1000 to 2000 பேருக்கும் மேலாக இருக்கின்றனர். மாவட்ட வாரியாக அங்கங்கே குழுக்கள் உண்டு. இப்போது தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலிருந்தும் சில பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் இடமாக தருவோம் என்ற பொழுது பலரும் ஏமாற்றம் அடைந்து பணம் வேண்டும் என்று எங்களுடைய குழுக்களுக்கு வர தயாராக இருக்கின்றனர். அவர்கள் வரும்போது சுமார் 3000 to 4000 மேலாக வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சுமார் 8000 பேர் கம்ப்ளைண்ட் செய்கின்றனர். ஆனால் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றனர். இப்போது நாங்கள் கூட்டாக சேர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றோம். பணம் வேண்டும் என்கின்ற போது இப்பொழுது 4000 மேலாக உள்ளவர்கள் மற்றவர்களுக்கும் இந்த செய்தி தந்து அவர்களும் உள்ளே வந்து விடுவார்கள் என்று நம்புகின்றோம். பலரும் பணத்தை தான் எதிர்பார்க்கின்றனர். அந்த பணம் கிடைக்கும் என்ற பொழுது எல்லோருமே இங்கே வருவார்கள். 8000 பேரும் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். விழிப்புணர்வு இல்லை, விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். அந்த விழிப்புணர்வுகளாக விரைவில் வருவார்கள். அதாவது நிலம் கேட்பவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொண்டிருந்தேன். நமது மாண்புமிகு நீதியரசர் சொன்ன தண்டபாணி சாரினுடைய தீர்ப்பிலே இடத்தை பற்றி சொல்லவில்லை. பணம் தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நாங்கள் DRO சாரை சந்தித்த போது பணம்தான் கம்பெனியினுடைய சொத்துக்களை விற்று நாங்கள் எளிதாக கொடுக்க முடியும். இடம் வேண்டுபவர்கள் அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு சென்று தான் வாங்க முடியும். ஆகையால் அதுதான் காலதாமதமாகும். பணம் என்பது விரைவிலே கிடைக்கும் ஆகும் என்பதால் அடுத்ததாக அந்த நிலம் கொடுப்பதில் உங்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் அதிகமாக உள்ளது. அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கம்பெனியார் அவர்கள் நரித்தந்திரம் செய்கின்றனர். உதாரணத்துக்கு மதுரையிலே ஒரு இடம் ஹைகோர்ட்டில் பின்னாடி இடம் இருக்கின்றாங்க. அதை ஒரு 10ஆம் நம்பர் பிளாட்டை தமிழகம் முழுக்கும் உள்ளவர்கள் ஒரு 40 பேர் டிக் பண்ணால் அந்த DRO சார் என்ன செய்வார்? அவர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாரா? அதற்கு எவ்வளோ காலதாமதமாகும். ஆகையால் அது நடைமுறை சாத்தியமில்லை. பலரும் அந்த இடத்தை பார்த்து மயங்கி இது நமக்கு கிடைத்து விடுமோ என்று நினைக்கின்றனர். ஆனால் அது நடக்காது. ஆனால் பணம் என்பது எளிதாக கிடைக்கும். அந்த பணம் விற்றவுடன் உடனே அவர்களுடைய வங்கிக் கணக்குகளை வரவு வைத்து விடுவார்கள். ஆகையால் அந்த விழிப்புணர்வு இல்லை. ஆகையால் அந்த விழிப்புணர்வு செல்லும் பொழுது எல்லோருமே மனம் மாறி பணம் தான் கேட்பார்கள். இடம் என்பது சட்ட சிக்கலானது, கிடைப்பது அரிது. இதை அவர்கள் சந்தேகப்படுபவர்கள் ஒரு நல்ல வழக்கறிஞரிடம் போய் ஆலோசனை கேட்டால் சொல்லுவார்கள். அதாவது
அதாவது பல பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏன் என்றால் கம்பெனி பலமுறை வாக்குறுதி கொடுத்தது. உதாரணமாக கடந்த 23ஆம் ஆண்டு நவம்பர் 30 நிர்வாகி பாலாசாரும் வீரசக்தியும் அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்கள் வெளியில் வந்தோடனே எல்லாருக்கும் இடைக்கால நிவாரணம் தருவோம், உடல்நிலை முடியாதவர்களுக்கு மருத்துவ செலவு, கல்வி செலவு, பணம் கட்ட முடியாதவர்களுக்கு நாங்கள் இஎம்ஐ வசதி, அந்த இதுக்கெல்லாம் நாங்கள் பணம் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் வெளியே வந்தவுடன் செய்யவில்லை. அது மட்டுமல்ல, நாங்கள் கூடிய சீக்கிரம் செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சில குழுக்களை வைத்து அவர்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் அதை எல்லோரும் நம்பினார்கள். அது கிடைக்கவில்லை என்ற பொழுது அவர்கள் மனம் விரக்தி அடைந்து தற்கொலை செய்து கொண்டனர். இப்போது நாங்கள் சமூக அக்கறையுடன் நீதிமன்றத்தின் மூலம் விரைவில் பணம் கிடைக்க ஏற்பாடு செய்கின்றோம் என்று நடைமுறைக்கு சாத்தியமான இதை நாங்கள் பேசி நடவடிக்கை எடுக்கின்றோம். அப்போ விரைவில் பணம் கிடைக்கும் என்று நம்பிக்கை ஏற்படும் பொழுது அவர்கள் அந்த முடிவை மாற்றி தற்கொலை செய்ய மாட்டார்கள் என்று நம்புகின்றோம். அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது கம்பெனியினுடைய அலட்சிய போக்கால் தானே ஒழிய மற்றவை எதுவும் இல்லை. அவர்கள் சொன்ன வாக்குறுதி படி நடக்கவில்லை. ஆனால் நாங்கள் அவர்களுடைய பணத்தை நீதிமன்றத்தின் மூலம் விரைவில் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கின்றோம். கம்பெனி முழுக்க எங்களுடைய இன்வெஸ்டர்களுடைய பணத்தை வாங்கித்தான் இடம் வாங்கினார்கள். முழுக்க எங்கள் பணம் தான், கம்பெனியின் பணம் அல்ல. இப்போது அவர்கள் எங்களுக்கு பணம் வாங்கும் பொழுது மாதாந்திர இன்சென்டிவும் கடைசியாக முதிர்வு தொகையும் சேர்த்துத்தான் தருவதாக சொன்னார்கள். அதை நாங்கள் கணக்கீடு செய்யும் பொழுது ஒன்று ஒரு 3% தான் வருது. ஆனால் அவர்கள் வாங்கி போட்ட இடங்கள் பன்மடங்கு, அதாவது சதவிகிதம் என்றால் 1500% சொல்லலாம், மடங்கு என்று சொன்னால் 15 மடங்கு சொல்லலாம். விலை ஏறிவிட்டது. ஆக நாங்கள் கொடுத்த பணத்தில் அந்த நிலங்களின் விலை மதிப்பு அதிகமாகிவிட்டது. ஆகையால் எங்களுக்கு நாங்கள் அவர்கள் சொன்னபடி எங்களுக்கு அசல் தொகையோடு மாதாந்திர இன்சென்டிவும் அதற்கு உண்டான பணப்பணம் முதிர்வு தொகையும் சேர்த்தே தர வேண்டும். அது மட்டுமில்லை, இவ்வளவு அப்படி இருக்கும்போது எங்கள் பணம் பன்மடங்கு அங்கே உயர்ந்திருக்கும் போது நாங்கள் அந்த மாதாந்திர இன்சென்டிவ் முதிர்வு தொகை ஆகையால் அதை எல்லாருக்கும் சேர்ந்து வாங்குவதற்கான முயற்சியில் தான் நாங்கள் அது கிடைக்கும் என்று